நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, இடி மின்னல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழி நண்பர்களே? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நண்பர்களே, இயற்கை நம்மளை வாழையும் வைக்கும், அழிக்கவும் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயசில் பெரியவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், வயசில் கம்மியாக உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பொதுவாக இடி மின்னல் பூமி மேலே 10% தான் விழுகும், 90% மரத்து மேலே தான் விழுகும். அதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்து மேலே தான் இடியோ மின்னலோ விழுகும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பொதுவாக மழை வருது, மரத்துக்கடியில் போய் நின்றுக்கலாம், நனையாமல் நிற்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் மரத்து மேலே தான் இடியும் மின்னலும் விழுகும். இதை முதல்ல மறந்துடாதீங்க நண்பர்களே. தெரியாதவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இடி மின்னல் அடிக்கும்போது தயவு செய்து மரத்துக்கடியில் போய் நிற்காதீங்க. சின்ன மரம் இல்லை நண்பர்களே, பெரிய மரத்து மேலே தான் 90% இடி விழுகுங்கிறது நம்பிக்கை. பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறேன். எல்லோரும் இயற்கையை திட்டுறோம், என்னடா வெயில் அடித்தா வெயில் இவ்வளோ அடிக்கி, மழை பெஞ்சால் மழை இவ்வளோ பெய்துங்கிறோம். இயற்கையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயற்கையை கொடுக்குற பலன் நல்ல பலனும் இருக்குது, கெட்ட பலனும் இருக்குது. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. பொதுவாக மரங்கள் எங்கே அதிகமாக இருக்கும்? பள்ளி வளாகத்தில் தான் இருக்கும். ஸ்கூல் எங்கே ஸ்கூல் இருக்குதோ அந்த ஸ்கூலில் தான் மரம் சுற்றி வளர்த்துருப்பாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. உங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. மழை வரும்போது பில்டிங்குள்ளே உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே இருமா பாப்பா, வெளியே போனாலும் டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போனாலும் சீக்கிரம் ரூமுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. பொண்ணுங்க, பசங்க, சின்னவங்க, தெரியாதவங்க மரத்துக்கடிக்க போய் நின்றுட்டு விளாண்டுருப்பாங்க. இடி மின்னல் அடிக்கும். இடி மின்னல் 90%, 100% மரத்து மேலே தான் விழுகும். தயவு செய்து இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியட்டும். நீங்களும் பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. இயற்கை நம்மளை வாழை வைக்கும், அழிக்கவும் செய்யும்.